ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து நின்று ஜெயித்து காட்டட்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மது குடிப்பது, வாக்குக்கு பணம் பெறுவது தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டதாகவும், மக்களின் மீது பேரன்பு உள்ளதன் வெளிப்பாடுதான் உணர்ச்சிகரமாக பேசுவதாக சீமான் தெரிவித்தார். பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிற? 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நின்று நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குவது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும்போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கல? குடிக்கிறாங்க, யாரு குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல? எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது.